அனைவருக்கும் வணக்கம். தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் பல பதிவு பார்த்துட்ருக்கோம். இன்றைய பதிவு கண்ணதாசனுடைய அனுபவ மொழிகளில் அரசியல் என்று சொல்லக்கூடிய தலைப்பு பகுதியில் தான் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். இன்றும் அந்த அரசியல் அனுபவ மொழிகள். ஏற முடியாதவனும் இறங்க விரும்பாதவனுமாக இரண்டு வர்க்கம் இருப்பதால் தான் புரட்சி என்ற சிந்தனை உருவாயிற்று. எதையும் அழகாகவும் ஆணித்தரமாகவும் சொல்ல தெரிந்துவிட்டால் அது உண்மையோ பொய்யோ அவனை சுற்றிலும் ஒரு பெரும் கூட்டம் கூடிவிடும். ஆணித்தரமாக அப்படின்னு சொன்னால் அழுத்தம் கொடுத்து சொல்லப்படுகின்ற பகுதி. இந்தியாவின் விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு மிக பெரியது. விடுதலை பொருள் எவ்வளவு பங்கு அதற்கு உண்டோ அதே அளவு விடுதலைக்கு விரோதமான போனதிலும் பங்கு உண்டு. ஒரு கட்சியிலே இருந்து இன்னொரு கட்சியை பிரியும்போது பிரிந்து வந்தவர்கள் முன்னாலே இருந்த கட்சியை ஏசாமல் அதை புகழ்ந்து அழிப்பது என்கிற கெட்டிக்காரத்தனத்தை அண்ணாவிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய அரசியலில் ஒன்றில் இறங்கிய பிறகு அதன் எதிர்காலத்தை பற்றியே நான் யோசிப்பதே இல்லை. நான் போய்கொண்டே இருப்பேன். அதற்கு எதிர்காலம் இருக்கிறதா இல்லாமல் இருக்கிறதா என்பது தெரியாமலேயே போகும். இருந்தால் எனக்கும் எதிர்காலம் உண்டு, இல்லையேல் எனக்கும் எதிர்காலம் இல்லை என்கிற மாதிரியே கதை முடியுமே தவிர வருங்காலத்தை பற்றி நான் சிந்திப்பதே கிடையாது. காங்கிரஸ்காரனுக்கு பொதுவாக தேசிய உணர்வு உண்டே தவிர கட்சி ரீதியான குடும்ப பாசம் என்பது எப்பொழுதுமே இல்லை. இருந்திருக்குமானால் காங்கிரஸ் இழைத்திருக்காது என்று சொல்லக்கூடிய பகுதி. ஏதோ ஒரு துரதிர்ஷ்டம் எந்த காலத்திலும் தமிழகத்தின் நல்ல லட்சியங்களை நோக்கி வருகிறவர்கள் பரம அயோக்கியர்களாகவே இருக்கிறார்கள். அரசியலில் மணிமண்டபத்திலிருந்து அடுப்பங்கரை வரை நான் பார்த்திருக்கிறேன். நான்கிறது இந்த இடத்துல கவியரசு கண்ணதாசன். மக்கள் பின்னணி என்பது எழுச்சியாக எழுமானால் காரண காரியங்கள் இன்றியே அது பெரும் கூட்டமாக திரளும் என்பதை நான் பல கட்டங்களில் பார்த்திருக்கேன். இந்தியாவினுடைய ஜனநாயகத்தில் பொது வாழ்க்கை மரபில் ஏறக்குறைய 180 பேருக்கு மேல் நாணயம் கெட்டவர்கள் ஞானயம் அற்றவர்களாக நடந்து கொள்கிறார்கள். அரசியல் என்பது அயோக்கியனின் கடைசி புகலிடம் என்பதாக ஒரு பழமொழியை நான் நீண்ட காலமாகவே கேட்டு வந்திருக்கிறேன். தமிழகத்தை பொறுத்தவரை அது அயோக்கியனின் முதல் புகலிடமாகவே இருந்து வந்திருக்கிறது என்பதை என்னால் காண முடிந்தது. பொது வாழ்க்கையில் ஈடுபட்ட ஒருவனுக்கு இரக்க குணம் வேண்டும். இளைஞர்கள் அனைவரும் இந்திய அரசியலில் பங்கு கொள்ள வேண்டும் என்று கவியரசு கண்ணதாசனுடைய அனுபவ மொழியில் அரசியல் என்று சொல்லக்கூடிய தலைப்பில் பார்த்து அடுத்தது வேறொரு பதிவிலை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.